தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/7/2015 வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 3:06 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வெள்ளிக்கிழமை என்றாலே ஆலயங்கள் தோறும் கூட்டம் அலைமோதும். பெண் தெய்வ வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவார்கள். இன்றைக்கு அம்பிகைக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து பார்த்தால் உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறும் என்று சொல்வார்கள். அள்ளி கொடுக்கும் ஆற்றல் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமையிலே பிள்ளை பிறந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை ஆண்கள் பிறக்கக்கூடாதான், ஆண்கள் பிறந்தால் கொள்ளிக்கு ஆகாது என்பார்கள். எனவே அந்த தந்தைக்கும் அவருக்கும் உறவுகள் சுமாராக இருக்கும். அதற்காக சில பரிகாரங்கள் இருக்கின்றன, அதை செய்து கொள்ளலாம். என்ன இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பெண்கள் பிறந்தால் இலக்குமி பிறந்ததாக அர்த்தமாகும். அப்படிப்பட்ட சுக்கிரவாரத்திலே வெள்ளிக்கிழமையில் ஒருவர் பிறந்தால் அவருக்கு அள்ளி கொடுக்கும் சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதனாலே வசதி வாய்ப்போடு வாழ்பவராக இருப்பார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வாகன யோகம் இருக்கும். அவர்களது வார்த்தைக்கு மதிப்பும் நன்றாக இருக்கும். வார்த்தை ஜாலத்தால் வசமாக்குவார்கள். கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வதில் வல்லவர்கள் என்றெல்லாம் நான் தினத்தந்தியில் குறிப்பிடுவது வழக்கம். அதுபோல கவர்ச்சிகரமாக பேசுகிற ஆற்றல் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு உண்டு. திட்டமிடாது செய்யும் காரியங்களிலே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லோரும் இப்படித்தான் போகணும்னு திட்டம் திட்டுவார்கள். ஆனால் திட்டமிடாமல் திடீரென காரியங்களை செய்து அதில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் அவர்களுக்கு யோகம். ஆனால் நல்ல வாழ்க்கை துணை 10 பொருத்தங்கள் பார்த்தெடுத்த முத்துப்பெண்ணாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் பிறந்தால் சுக்கிரவாரம் என்பதனாலே அதற்கு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் பொருத்தங்கள் நன்றாக அமைய வேண்டும். கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இதுபோன்ற ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி அதிபதி எல்லாம் இருக்கிறது. ஒற்றுமைக்கு வித்திருக்கிற கணப்பொருத்தம் நன்றாக இருக்க வேண்டும். கணப்பொருத்தம் நன்றாக இல்லாவிட்டால் குணப்பொருத்தம் நன்றாக இருக்காது. மகேந்திர பொருத்தம் இல்லை என்றால் பிள்ளை பிறப்பதிலே தடை ஏற்பட்டுவிடும். ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் மாங்கல்ய வாக்கியம் குறைவாக இருக்கும். ரஜ்ஜு இல்லாமல் ஒருவர் கல்யாணம் செய்வதை விரும்ப மாட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட பொருத்தங்களில் அதிகமான பொருத்தம் பார்த்து செய்ய வேண்டும். நான் குறிப்பிடுவது வழக்கம். திருத்தம் நிறைந்த பெண்ணாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து செய்தால்தான் வாழ்க்கையில் வருத்தமில்லாமல் இருக்கும் என்று எழுதுவது வழக்கம். எனவே வாழ்க்கையிலே வருத்தமில்லாமல் இருக்க வேண்டுமானால் குறிப்பாக வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நல்ல விதத்திலே பொருத்தம் பார்க்க வேண்டும். வாழ்க்கை துணையால் அவர்களுக்கு யோகம் வரும். அதே நேரத்திலே அவர்களுக்கு தயாள மனத்துக்கு சொந்தக்காரர்களாக விளங்குவார்கள். அள்ளி கொடுக்கும் ஆற்றல் இவர்களுக்கும் உண்டு. எதை கேட்டாலும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு முன் வருவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தொழில் நல்ல தொழில் என்றால் சினிமா துறை, கலைத்துறை, நடிப்புத்துறை, அதே போல் கதை, கட்டுரை, கவிதைகள் எழுதுதல், இலக்கியத்துறை, இதிலே எல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும். கட்டிடங்கள் கட்டி விற்பது, மிகப்பெரிய அளவிலே ரியல் எஸ்டேட்டுகள் செய்வது, இப்படியெல்லாம் செய்து அதன் மூலமாக கோடிக்கணக்கான லாபம் சம்பாதிப்பவர்களாக வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் விளங்குவார்கள். அதுபோன்ற தொழில்களை அவர்களும் ஏற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு என்ன விதமான உபாதைகள் வரும் என்றால் ஜீரண தொல்லைக்கு அடிக்கடி ஆளாவார்கள். இனவிருத்தி உறுப்பிலே அதிக பாதிப்புகள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். வயிற்று தொல்லைக்கும் ஆளாவார்கள். இரத்த அழுத்த நோய் வரலாம். அடிக்கடி ஜலதோஷ தொல்லை, கிறுகிறுப்புகளும் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நோய்கள் இவர்களுக்கு வந்தால் அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற பொழுதே மருத்துவரை ஆலோசனை செய்வது நல்லது. 6, 15, 24 ஆகிய தேதிகள் சுக்கிரனுக்குரிய தேதிகள். இந்த தேதிகள் தான் இவர்களுக்கு நன்மை தரும் தேதிகளாக அமைகின்றன. அவர்கள் அதற்கு புது முயற்சிகள் உகந்தது. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிழமை வெள்ளி, ஆனால் 3வது தேதி 3/7/2015. 3 என்பது குருவுக்குரிய தேதி. குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம். எனவே முரண்பாடான கிழமை, முரண்பாடான தேதியாக அமைந்திருக்கின்றது. இதே நேரத்தில் 6 என்ற தேதியிலே வெள்ளிக்கிழமை வருமானால், 15 என்ற தேதியில் வெள்ளி வருமானால், 24 என்ற தேதியில் வெள்ளி வருமானால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாளாக அவர்கள் கருதலாம். இவர்கள் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும். தெற்கு நோக்கி அம்பிகை, சாந்த வடிவமான அம்பிகை மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன் போன்ற சாந்த வடிவமான அம்பிகையை இவர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் சந்தோஷங்களை எல்லாம் இவர்கள் வரவழைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஃபோன் மூலம் பொன்னான தகவல் கிடைக்கின்ற நாள். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உயரும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருப்பவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சந்திர அஷ்டமம்
8லே சந்திரன் உலாவரும் என்று எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்து செய்ய வேண்டும். இடர்பாடுகள் அதிகரிக்கும். முயற்சியில் குறுக்கீடுகள் ஏற்படுகின்ற இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அலைச்சல் உண்டு, ஆதாயம் குறையும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் உண்டு. நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். கடகராசி நேயர்களே, உச்சம் பெற்ற குரு பகவானின் ஆதிக்கம் இருக்கிறது. விலையுந்தவர்களை வாங்குவதில் நாட்டம் செல்லும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கடன் சுமை குறையும். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். இடமாற்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு விருத்திக்கும். சிம்மராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரியும் நாள். உங்களுக்கு நல்ல காரியம் செய்வதற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெற இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதாலும் வெள்ளிக்குரிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதாலும் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் செலுத்துங்கள். சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள். தங்குதடைகள் மாறும். தடைகள் நிவர்த்தியாகும். என்ன இருந்தாலும் நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று மாலை நேரத்தில் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. ராகு பலத்தால் யோகங்கள் உண்டு. புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க மாற்று இனத்தவர்களை கூட்டாக சேர்த்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் வக்ரத்தினையின் ஆதிக்கம் இருப்பதால் கொஞ்சம் யோசித்து செய்வதுதான் நல்லது. இரவு நேரத்தில் உங்களுக்கு வரும் பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உறவினர் பகை உருவாகும் நாள். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ராஜநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். பாதியில் பல பணிகள் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளால் சில தொல்லைகள் ஏற்படலாம். சேமிப்புகள் கரைகிறதே என்றும் கவலைப்படுவீர்கள். விலையுந்த பொருட்களை விற்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பொறுமையை கடைப்பிடியுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பார்க்கும் குருவால் பணவரவு கூடும் நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இடம்பூமி வாங்குவதில் ஆர்வம் கூடும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கலாம். போன் மூலம் மாலை நேரத்தில் வரும் பொன்னான தகவலால் தொழிலை விருத்தி செய்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் இருக்கும். இன்று சிந்தித்த காரியங்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். வரங்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். மகர ராசி நேயர்களே, காலை 9:48க்கு மேல் உங்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு சந்திரன் உலா வரப்போகின்றார். ஜென்மச்சந்திரனால் திடீர் பயணங்கள் உருவாகலாம். பகை அதிகரிக்கும். பாசம் காட்டியவர்கள் இன்றைக்கு பகையாக போகிறார்களே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். திடீரென வரும் மாற்றங்களால் உங்களுக்கு திகைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பாடுகளில் ஈடுபட்டால்தான் வெற்றி கிடைக்கும். செய்தொழிலில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் படிப்படியாக ஆரோக்கியம் சீராகி கொண்டு வரும். என்ன இருந்தாலும் மருத்துவ செலவும் இன்றைக்கு உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது 7லே ராகு. சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாள். தொழில் வளம் கூடும். தொல்லைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். இல்லத்திலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உத்தியோக உயர்வு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.